ஓம் சாந்தி. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ ராமாயணம், மகாபாரதம் இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ ஆனால் அதில் என்ன இருக்குதோ அது கொஞ்சம் புரியாத மொழியில் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் அதில் இருக்கிறதே தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன இது, ராமர் ஒளிஞ்சிட்டு வாலியை கொன்னார், சீதையை போய் நெருப்பில் நடக்க சொல்கிறாரு, இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல அவர் செஞ்சது ரைட்டு தான் யாராலுமே சொல்லவும் முடியல. அதுக்கு காரணம் அந்த கதையில் வருகின்ற சம்பவங்கள் வேற ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தின் நினைவார்த்தமே. அதில் உள்ளதை அப்படியே எடுத்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது, அப்படிதான் ஆயிடும். ஸோ அதன் மூலமாக தான் நாஸ்திகம் வளர்ந்துச்சு. ஆனால் அதில் ஒளிந்து இருக்கிற உண்மைத்தன்மை எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு உண்மையிலிருந்து உருவானது தான் மகாபாரதம், அதே உண்மையிலிருந்து உருவானது தான் ராமாயணம், அதே உண்மையிலிருந்து உருவானது தான் பைபிள், அதே உண்மையிலிருந்து உருவானது தான் குரான். உண்மை ஒன்று தான். உருவானதில் சில கதைகள், பொய் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் உண்மை அது ஒன்று தான், அது மட்டும்தான் உண்மை. அந்த உண்மை யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி மனிதர்கள் எழுதிய வேதங்கள்லேருந்து நாம் அதை தெரிஞ்சுக்க முடியும்? அது யாருக்கு தெரியும் அப்படின்னா இறைவனுக்கு தான் தெரியும். அந்த இறைவனே நேரடியாக இந்த பூமிக்கு எப்போ வர்றாரோ அப்போ தான் அந்த ஞானம் தெரியும். இறைவன் இந்த பூமிக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்ததா எந்த வேதத்திலேயாவது இருக்குதா? கோயில்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சில சிவன் கோயில்களில் கோபுரத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கும். மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் சொல்லிக் கொடுப்பார். முனிவர்கள் எல்லாம் அதை இழுத்து விடுங்க நின்னுக்கும். முனிவர்கள் எல்லாம் அதை கேட்பாங்க. ஸோ இறைவன் சொல்லி கொடுத்ததுக்கான ஆதாரம். ஆனால் அது எங்கே சொல்லி கொடுத்தாங்க, எப்போ சொல்லி கொடுத்தாங்கன்றது தெரியல இல்லையா? ஸோ அந்த இறைவன் சொல்கிற ஞானத்தில் தான் எல்லாமே வரும். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது ராமாயணத்தில் ஒளிந்துள்ள ஆன்மீக ரகசியங்களை ஒரு வீடியோவில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போகிறோம். அதாவது ராமாயணத்துக்கு பின்ன ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ஆன்மீக ரகசியங்கள். உண்மையான ரகசியம், ஆன்மீகம்னாலே உண்மைன்னு அர்த்தம். சரி, இப்போ சீதை பிறக்கிறதுக்கு முன்னாடி முந்தைய ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்க அப்படின்ட்டு வரும் ராமாயணத்தில். என்னவா இருந்தாங்கன்னா வேதவதியாக இருப்பாங்க. அவங்க வெள்ளை ஆடை அணிந்து கடுமையான தவம் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. விஷ்ணு நமஹ விஷ்ணு நமஹ விஷ்ணு நமஹன்னு கடுமையாக தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக ராவணன் வருவான். ராவணன் சொல்லுவாங்களே, ராவணன் பெண்ணால் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இச்சையினால் உந்தப்பட்டு இந்த வேதவதி பயங்கர அழகாக இருப்பாங்க. ஆனால் விதவை மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சின்ன பொண்ணு. ஆனால் விஷ்ணு நமக விஷ்ணு நமகன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வராரு ராவணன். பார்த்துட்டு இவ்வளோ அழகான பெண் இருக்கிறா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ என்னோட வேலை ஆயிட்டனா 3 உலகத்துக்கும் நீ அதிபதி ஆவ அப்படின்னு சொல்ல, 3 உலகத்தின் மகாராணி ஆவ, என்னை வெல்ல யாருமே கிடையாது அப்படின்னு ராவணன் சொல்கிறான். இப்போ அதுக்கு வேதவதி சொல்கிறாங்க, என்னை கல்யாணம் பண்ண எத்தனையோ ராஜாக்கள் என் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னை மகாவிஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசை. அதுக்காக தான் நான் இப்போ கடுமையான தவம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மகாவிஷ்ணு அடையிறதுக்கு. உடனே ராவணன் சிரிக்கிறான். மகாவிஷ்ணு உனக்கு முன்னாடி காட்சி கொடுக்க போகிறானா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? மகாவிஷ்ணுவுக்கு அழகுனா என்னன்னே தெரியாது, அவனுக்காக போய் நீ தவம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவளை அடையிறதுக்காக அவளுடைய கூந்தலை பிடிச்சி இழுக்கிறார்.
ராவணன். அப்போ சீதை வந்து அந்த கூந்தலே அப்படியே ரெண்டாக வெட்டுறாங்க. சீதைன்னு நம்ம பாருங்க, வேதவதி வெட்டுறாங்க. வெட்டிட்டு அப்படியே பாதியாக போயிடுச்சு. ராவணன் கையில் ஒரு கொஞ்சம் கூந்தல் மட்டும் இருக்குது, அறுபட்ட கூந்தல். ஆச்சரியமாக பார்க்குறான். அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ராவணேஸ்வரா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உனக்கு எப்படி என்ன தெரியும் ராவணன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வேதவதி சொல்கிறாங்க, தவ வலிமையினால எங்களால் எதையும் தெரிஞ்சிக்க முடியும். நான் பிரம்மாவுடைய புதல்வி. நான் இல்லையா, பிரம்மாவுடைய புதல்வி வேதவதி. என்னை வந்து வேதங்களை போதிப்பதற்காக அந்த வேலையை பிரம்மா எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ மகாவிஷ்ணுவை மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தவத்தில் மேற்கொண்டுட்டு இருக்கிறேன். நீ இதை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை அடையணும்னு நினைக்கிற. நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணுறன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்கு சாபம் கொடுக்க விரும்பலை. ஏன்னா நான் இப்போ சாபம் கொடுத்தேன்னா நான் செய்த தவத்தின் பலன் போயிடும். அதனால் அடுத்த ஜென்மத்தில் ஒரு உயர்ந்த தர்மத்தின் வீட்டில் நான் பிறந்து உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மறைஞ்சிடுவாங்க. அதாவது தன்னை நெருப்பாக அப்படியே மாற்றிக்கிட்டாங்க, எரிச்சிக்கிட்டாங்க. யோக பலத்தில் இந்த அக்னியிலே அவங்க எரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்து எடுக்கக்கூடிய பிறவி தான் சீதை. அந்த சீதை மண்ணிலிருந்து பிறக்கிறாங்க அப்படின்னு வரும் கதை. இப்போ இது பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது. ஆனால் ராமாயணம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய நிகழ்வாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஹீரோ ராமர், ஹீரோயின் சீதை. அவங்க எப்போ வருவாங்கன்னு தான் இருப்பாங்க. முந்தைய ஜென்மத்தை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை வலியுறுத்துறது. அந்த உண்மையை இறைவன் கொடுக்கிற நேரடி ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களால் உணர முடியும். அந்த ஞானம் எங்கே கொடுக்கப்படுதுன்னா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக இறைவன் கொடுக்கிறார். நேரடியாக இறைவன் கொடுக்கிறார், மனிதர்கள் கொடுக்கல. அந்த இயக்கத்தை நடத்துறதே இறைவன் தான். அவர் எப்படி உலகத்தின் இயக்குனராக இருக்கிறாரோ அது மாதிரி அந்த இயக்கத்தின் இயக்குனரும் இறைவன் தான். அது உடனடியாக நம்புறதுக்கு நான் கடவுளேவா அப்படின்னு தோணும். ஆனால் கடவுள் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்துலையும் சொல்லி இருக்குதானே. எப்போ வருவார் அப்படின்னா துக்கத்தின் உச்சத்தில் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதான் இந்த துக்கத்தின் உச்சம். அதனால தான் 3ஆம் உலகப் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் மனிதர்களுடைய காசு எல்லாம் இருந்தாலும் செல்ல மாட்டேங்குது, செல்ற காசும் கையில் இருக்க மாட்டேங்குது. 3ஆம் உலகப் போர் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் சுனாமி, அது இதுன்னு என்னென்னமோ நடக்குது. மொத்தத்தில் யாருக்குமே நிம்மதியே இல்லாத ஒரு சூழல். எந்த நாட்டு அரசியல் மேலேயும் அந்த நாட்டு மக்களுக்கு திருப்தியற்ற ஒரு சூழல் ஒட்டுமொத்த உலகத்திலே நிலவுது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இறுதியில் வருவார் அப்படின்னு இன்டைரக்டாக மற்ற மதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் யாருன்னு தெரியாத மனிதர்களே கடவுள் நினச்சிக்கிட்டதுனால அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில், குறிப்பாக நரசிம்ம அவதாரம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, அது எப்போ வருவார் அப்படின்னா இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில், வீட்டின் உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் ரெண்டும் கெட்டான் நேரத்தில் வர்றதா காட்டியிருக்கிறாங்க. அப்போ அது என்ன? ஸோ அந்த டைம் தான் இப்போ. ஸோ இது என்ன, அது என்ன ரெண்டுத்துக்கும் இடையிலனா, அந்த ரெண்டு எது? இரவு பகலுக்கு இடையிலனா எந்த இரவு பகலுக்கு இடையில் அவர் வருவார்? அதுக்காக நான் சாயங்காலம்லாம் கண்ணு முழிச்சு அவர் எப்படா வருவார்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அல்லது காலையில் பகலுக்கும் இரவுக்கும் அங்கே ஒரு இது வருது, அந்த டைம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அது எந்த இரவு என்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா? இப்போ இறைவன் வந்துட்டார். ஸோ அது எந்த இரவு பகல்னு இப்போ சொல்கிறத நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ இறைவன் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலம் கொடுக்கிற ஞானத்தை ஒரே படத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த படம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பிரம்மகுமாரி சென்டரில் வந்து ஒரு நிறைய படம், 4-5 படம் சேர்த்து ஒரே படமாக உருவாக்கப்பட்டது.
அதில் 4-5 படமாக இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் இன்னும் விலாவரியாக தெரிஞ்சுக்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம். இப்போ இதில் இறைவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெயினாக இந்த சக்கரம், இது வந்து கால சக்கரம் சொல்கிறோம். மகாவிஷ்ணு கையில் கொடுக்கப்பட்ட சக்கரம் இதுதான். அது யாரையும் அழிக்கிற சக்கரம் இல்லை. இந்த சக்கரத்தை பற்றி ஞானத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். சிவன் கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இது 5000 வருட கால சக்கரம். சக்கரம்னாலே திரும்ப திரும்ப நடக்கிறது இல்லையா? ஸோ எப்படி 24 மணி நேர காலச்சக்கரத்தில் பகலும் இரவும் திரும்ப திரும்ப நடக்குதோ, அது மாதிரி இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி பகல், அடுத்த பாதி இரவு. 5000 வருஷத்தில் பாதி என்னது? 2500 வருஷம். ஸோ பகல்னு எதை சொல்லப்படுதுன்னா, இந்த உலகம் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அதைத்தான் பகல் சொல்கிறோம். இதே உலகம் அடுத்த 2500 வருஷம் நரகமாக மாறும், அதனால்தான் அதன் இரவுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இறைவன் வரார். இப்போ பார்த்தீங்கன்னா இரவுன்றது நரகம். இப்போ இறைவன் வராருன்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சி நரகத்தில் தள்ளுறதுக்காக வருவார், அல்லது நரகத்தில் இருக்கிறவங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வருவார்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நரகம் துக்கம் நிறைஞ்சது, சொர்க்கம் சுகம் நிறைஞ்சது. துக்கம் நிறைஞ்சவரை சுகம் நிறைந்தவரை ஆக்குறதுக்கு தான் இறைவன் வருவார். சுகம் நிறைஞ்சவங்களை பிடிச்சி துக்கத்தில் தள்ளுறதுக்கு வரமாட்டார். அப்படி இருந்தால் அவரை யாரும் கடவுள்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அவர் எங்கே வர்றாரு? நரகம் முடிந்து சொர்க்கம் ஆரம்பிக்கிற கடைசி 100 வருஷம், கலியுகத்தின் கடைசி 100 வருஷத்தில் வர்றார் இறைவன். ஸோ அதுக்கு சங்கம யுகம்னு ஒரு பேர். அங்கே தான் இறைவன் வரார். ஒருத்தர் உடலில் வந்து சொல்கிறாரு, முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது குழந்தைகளே நீங்கள் தான் அந்த தேவதைகளாக இருந்தீங்க. அதோடைய நினைவாகத்தான் இந்து மதத்தில் தெய்வ வழிபாடு இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீராமர், ஸ்ரீலக்ஷ்மி, இவங்கெல்லாம் தேவதைகள், இங்கே வாழ்ந்தவங்க. பாரதத்தில் ஒரு பகுதி தான் சொர்க்கமாக இருக்குது. அதனால தான் பேரே மகாபாரதம்ன்றோம் இல்லையா? பாரதத்தில் நடந்தது. அப்போ அங்கே இவங்க இருக்கிறாங்க. அங்கே எப்படி இருக்கும்னா, துக்கம்னா என்னன்னே தெரியாது, அழுவுறதுன்னா என்னன்னே தெரியாது, இவ்வளோ சுகமாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ஸ்ரீகிருஷ்ணர்லாம் சண்டை போட்டதா காட்டினாங்களே, திரௌபதிலாம் அழுததா காட்டினாங்களே இல்லையா? இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த மதத்திலையும் எந்த வேதத்திலையும் குறிப்பிடப்படாத விஷயங்கள், இறைவன் நேரடியாக வந்து சொல்லி கொடுக்குற விஷயங்கள். இதில் பொய் இருக்காது இல்லையா? மனிதர்கள் எழுதின இடத்துல உண்மை முற்றிலும் இருக்காது. கொஞ்சம் உண்மை இருக்கும், அவ்வளவுதான், முற்றிலும் இருக்காது இல்லையா? அதனால அதை வைத்து இதை புரிஞ்சிக்க முற்பட்டீங்கன்னா தேவையில்லாத நிறைய கேள்விகள் வரும். ஸோ அதை நீங்கள் ஏற்கனவே கேட்டுட்டீங்க, அந்த புஸ்தகம் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். பட் இந்த விஷயத்தை சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்கலாம் எது உண்மையாக இருக்கும். ஏன்னா இறைவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, மனிதர்களுக்கு உண்மை பேச தெரியாது. மனிதர்கள் உருவாக்கியது தான் மதங்கள், வேதங்கள் எல்லாமே. மனிதர்களுக்கு உண்மை பேச தெரியாதுன்றது காரணம் என்னன்னா, உண்மை தெரியாது, தெரிஞ்சதானே அவங்க சொல்லுவாங்க, அதனால அவங்கள குற்றம் சொல்லலை. ஸோ இறைவனைத்தான் சத்தியமானவர், காட் இஸ் ட்ரூத், சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்கிறோம்னால என்ன அர்த்தம்னா மற்றவங்க எல்லாருமே பொய்ன்னு அர்த்தம், இறைவன் மட்டும்தான் உண்மையானவர். ஸோ அவர் சொல்கிறாரு, இங்கே எதுவுமே துக்கமோ சண்டையோ, அதாவது திட்டுறது கூட நடக்காது, குழந்தை கூட அழுதுட்டு பிறக்காது, சிரிச்சுட்டு தான் பிறக்கும். அந்த மாதிரி சுகம் நிறைந்த சொர்க்கத்தில் நீங்கள் தேவதைக்காக இருந்ததுனால தான் அவ்வளோ மகிமை கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ இவங்க வேதத்தில் சொன்ன மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க, கொலை பண்ணாங்கன்னா நம்ம கும்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ அப்படி பரிசுத்தமானவங்களாக இருந்தாங்க இங்கே வாழ்ந்த 33 கோடி தேவதைகளும். வெறும் ஸ்ரீகிருஷ்ணர், லக்ஷ்மியோ, ராமர், சீதை மட்டும் இல்லை, அங்கே வாழ்ந்த அத்தனை பேரும். இது ராஜ்யம், ராஜா, பிரஜைகள், வேலைக்காரங்க, தாசதாசிகள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே பரிசுத்தமாக இருப்பாங்க, எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. தங்கம், வைடூரியம் கொட்டி கிடக்கும். மாளிகைகள் ஃபுல்லாக செங்கல், மண்ணினாலான செங்கல் செய்ய மாட்டாங்க, தங்கத்தினாலான செங்கல்ல தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் அந்த உலகத்தின் அதிபதியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க. இவங்க
கட்டுப்பாட்டில் தான் பஞ்ச தத்துவமே இயங்கும். இவங்க எது நினைச்சாலும் நடக்கும். மழை பெய்யும் பெய்யும் நினைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். அந்த சக்தி இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வரும். சரி, அதுக்கு நாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சக்கரம் தானே, இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். ஸோ நம்ம இப்படியே போகலாம். இது முடிந்த பிறகு என்ன ஆயிடுது, இந்த பூமி நரகமாயிடுது. அதாவது இவங்களும் நம்மள மாதிரியே மறுபிறவி எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் யாருக்கும் தெரியல. மறுபிறவி எடுப்பாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா? உடல் இருக்குது, கிருஷ்ணருக்கு உடல் இருக்குது. திடீர்னு உடல் எங்கே போகும் இல்லையா? அப்போ அந்த உடல் கண்டிப்பாக அழிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க மறுபிறவி எடுத்திருப்பாங்க. 150 வருடம் ஆயுள் மறுபிறவி எடுத்து இங்கே வரும்பொழுது துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா உலகம் அப்படி துக்கமாக மாறுது. அந்த சக்தியை இழந்துடுறாங்க. பஞ்ச தத்துவத்தை இயக்கக்கூடிய சக்தியை இழந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்துடுது. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தங்களை அழியக்கூடிய உடல்னு நினச்சிட்றாங்க. முதல் 2500 வருடம் முடிந்த பிறகு தன்னை அழியக்கூடிய உடல்னு நினைச்சிட்றாங்க. அப்போ உடலின் உணர்வுகள் வெளிப்படுது. அது என்னன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதுதான் 5 விகாரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த சொரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எவனுமே எப்பவுமே பூமியில பிறந்தது கிடையாது. ஆனா இந்த 5 விகாரங்கள்ன்ற ராவணன் எல்லார்கிட்டையும் இருக்குது. யார்கிட்டயாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவனுடைய ஆட்சி தான் இங்கே தான் நடக்குது, ராவண ராஜ்யம்ன்றது. இப்போ அதை தான் சைத்தான் சாத்தான் மற்ற மதங்களில் சொல்றது. கடைசி 100 வருடம் இறைவன் மீண்டும் தேவதையா வர ரகசியம் சொல்லணும். காரணம், நீங்க தான் தேவதை ஆகணும். அந்த மனிதனை தேவதையாக்கக்கூடிய யோக முறை தான் ராஜ யோக முறை. அதை கற்பிக்கிறார் சிவன். ஆனா வேதங்கள்ல தவறுதலாக ஸ்ரீகிருஷ்ணன் போட்டாங்க. ஏன்னா சிவன் கற்றுக் கொடுக்கிற இந்த ராஜயோகத்தை கத்துக்கிறதுனால தான் ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கிறாங்க. இந்த ராஜயோகத்தின் மூலமாக பிறக்கிற ஒரு கிருஷ்ணர். ஆனால் மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்போ இந்த 100 வருஷத்தில் அப்படி என்னதான் ரகசியத்தை சொல்லி தேவதையாக மாற்றினார் தெரியும் இல்லையா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன ரகசியம்னா, இறைவன் சொல்றார், நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது. அப்போ நான் யாரு அதை தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா புத்த மதத்திலிருந்து நிறைய யோகாக்காரங்க நான் உடல் கிடையாது, நான் மனம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கிடையாதுன்னா எது நீங்க அது, அப்ப அது தெரியாதுன்னு அர்த்தம். இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, அப்ப எது வேற என்னமோ இருக்குது. இப்படியே சொல்லிட்டே இருந்தா ஒரு டைம் கிடைக்கும். நாங்க உயிர் போற வரையும் சொன்னாலும் உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சிருந்திருந்தா எப்பயோ தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, வேதங்கள்ல எழுதி இருப்பாங்க. யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் புத்திசாலியா இருந்தால் இறைவன் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் சொல்றாரு, நீங்க அழியக்கூடிய உடல் கிடையாது. அப்ப யாரு அப்படின்னா அழிவற்ற ஆத்மா. அப்ப இந்த உடல் கிடையாதுன்றதுனால கருப்பா காட்டியிருக்காங்க. ஆத்மா தான், நீங்க உயிர் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நீங்கன்றதுனால ஒளியா காட்டுறாங்க. அது எங்க இருக்குதுன்னா புருவ மத்தியில இருக்குது. இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்கிறதுனால தான் அங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுதான் நான் அப்படின்றது. அதை மறந்துட்டோம், இப்ப டிசைனா பொட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆத்மா தான் நீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால தான் உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சு. அதை மறந்து தேகம் நினைச்சதுனால தான் சக்தி இழந்து இன்னைக்கு துக்கத்துல அனுபவிக்கிறீங்க. ஸோ இதுக்கு அடிப்படை காரணம், துக்கத்துக்கு காரணம் அரசியல்வாதியோ அல்லது ஏதோ கிடையாது, ஆத்மான்றதை மறந்தது தான். ஏன்னா இதனால தான் இந்த விகாரம் வருது. உடல் நினைச்சதுனால தான் காமம் கோபம் எல்லாம் வருது. ஆத்மா ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறன்னா ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்து காமமா படும், கோபப்படுமா, பற்று வைக்குமா, பேராசை வருமா, அகங்காரம் வருமா? உடல் நினைச்சதுனால தான் இந்த வேலை. ஸோ அதுலேயும் மிகப்பெரிய எதிரி காமம். அதனால தான் காமம் மகாசத்ருன்னு ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில சொன்னதா இருக்குது. யுத்த மைதானம், சண்டை நடக்கிற இடத்துல எதுக்கு காமத்தை பத்தி அவர் பேசணும்? ஸோ அது உண்மையிலே அந்த கீதை தான் பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக உயிரோட்டமாக இப்போ நடக்குது.
இறைவன் நேரடியாக சொல்றார். பகவானின் மகா வாக்கியம்னு போட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் கிருஷ்ண பகவான் போட்டாங்க, அதுதான் தவறு. ஏன்னா இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இறைவனை பார்க்க முடியாது, ஸ்ரீகிருஷ்ணரை தான் பார்க்க முடியுமே, அழகாக தான் உருவம் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்தவங்க ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்துருப்பாங்க தானே. ஆனால் இறைவனை யாரும் பார்க்க முடியாது. யார் அந்த இறைவன், எங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த உலகத்தை இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் இறைவன் இருக்கிற உலகம். நாமளும் நம்ம ஆத்மாக்கள் உடல் எடுக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடம் இதுதான். அதுதான் குட்டி குட்டி புள்ளியா இருக்கிறது, சின்ன சின்ன புள்ளியா இருக்குது பாருங்க இல்லையா, நட்சத்திரம் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் நாம. இப்ப இதுல மேல ஒரு ஒளிப்புள்ளி இருக்கும், இங்க இருக்கும். இதுல கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இறைவன். அவரைத்தான் இந்துக்கள் சிவனும், முஸ்லிம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் கர்த்தர்னும் சொல்றோம். ஸோ அந்த இறைவன் ஒருவர் தான். அவருக்கும் நமக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, இங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே பிறவி எடுக்கும். அதாவது ஒன்னா பிறவி எடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். ஆனா இறைவன் எப்பவுமே பிறக்கிறதும் இல்லை, அதனால இறக்கிறதும் இல்லை, அதனால அவரை பார்க்க முடியறதும் கிடையாது. நாம ஆத்மா தான், ஆனா நம்மளையும் பார்க்க முடியாது. நம்மள உடலைத்தான் பார்க்க முடியும். உடல் வந்து ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி. ஆனா உண்மையில நாம் அழிவற்ற ஆத்மா, அதை மறந்துட்டோம், அதனால தான் மாட்டிக்கிட்டோம். இறைவன் அதாவது இருக்கிறதுல உலகத்திலே சின்ன பொருள் ஆத்மான்றார். அப்ப எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. அதனால்தான் யாராலையுமே கண்ணாலேயோ அல்லது வேற எந்த கருவி கொண்டும் பார்க்க முடியும், அவங்களுடைய உடலைத்தான் பார்க்க முடியும். அப்ப இறைவன் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். மற்றபடி இயேசு கிறிஸ்துவோ ஸ்ரீகிருஷ்ணரோ எல்லாம் பிறந்தாங்க, பிறந்ததுக்கான உருவமே வச்சிருக்கிறாங்க இல்லையா. அது துல்லியமான உருவமா இல்லாம இருக்கலாம், பட் உருவம் வச்சிருக்கிறாங்கனாலே பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவோடைய அப்பா அம்மா சொல்றாங்க, கிருஷ்ணருடைய அப்பா அம்மா சொல்றாங்க, ராமர் சீதையோடைய அப்பா அம்மா சொல்றாங்க. ஸோ எல்லாமே பிறந்திருக்கிறாங்க. பிறந்தவங்க யாருமே கடவுள் கிடையாது. ஏன்னா மற்ற மதத்தினர் ஏற்றுக்குவாங்களா, இந்துக்கள் வேணா அவங்கள கடவுள்னு ஏற்றுக்கலாம், மற்றவங்க கடவுளை பார்க்க முடியாது. நீங்க என்ன பார்க்கக்கூடிய கிருஷ்ணரை கடவுள்ன்றீங்கன்னுவாங்க இல்லையா. எல்லா மதத்தினருக்கும் ஒரு கடவுள் தான், அவரைத்தான் நாம சிவன்றோம், அவரை தான் இயேசு கிறிஸ்துவே பரமபிதான்னு சொல்றார், அவரே தான் முஸ்லிம்கள் அல்லான்றாங்க. ஸோ கடவுள் ஒருத்தர் தான். இப்ப இறைவன் கடைசி 100 வருஷத்துல வந்து சொல்றார், நாம இருந்த இடத்த சொல்லிட்டார், ஆத்மாக்களின் உலகம், அது பேர் பரந்தாமம்னு சொல்லுவோம். அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்து நடிக்கிறோம். இறைவன் பிறக்கிறது கிடையாது, ஆனாலும் இந்த ஞானம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஞானம் சொன்னாதானே நமக்கு தெரியும். சொல்லி நம்மளை தேவதையா மாத்தினதுனால தான் சிவன் கோயில் அவ்வளவு மகிமை. அப்ப இந்த ஞானத்தை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு உடல் தேவை. வாய் இருந்தால் தான் அவர் பேச முடியும், அப்பதான் நாம கேட்க முடியும். அதுக்காக அவர் எடுக்கிற உடல் தான் இந்த உடல். இவருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இறைவனுடைய நேரடி குழந்தைகளுக்கு, சிவனுடைய குழந்தை. ஆனா அவருக்கு உடல் இல்லாததுனால ஒருத்தர் உடலை எடுக்கிறார். எடுத்து தேவதை ஆகிறதுக்கான ராஜயோக ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன ரகசியம்னா ஒன்றும் இல்லை, உங்களை இறைவனை நினைக்கணும், அவ்வளவுதான். இறைவனை நினைத்தால் மீண்டும் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். அதுக்கு தடையா இருக்கிறது தேக உணர்வு. தேக உணர்வோட ஒட்டிட்டு இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதை எல்லாத்தையும் அறுத்து எறியணும். அதாவது ராவணனை வெல்லணும். இந்த 5 விகாரங்கள் தான் ராவணன் இல்லையா. அவனை வென்றால்தான் நீங்க ராஜ்யம் அமைக்க முடியும் இல்லையா. ராவணனை எதுக்கு ராமர் அழிக்கிறதாக ராமாயணத்துல காட்டி இருக்கிறாங்க இல்லையா. ராவணனை அழிச்சாதான் ராஜ்யம் கிடைக்கும்னு அங்க சொல்லப்படலை. பட் ஆனா அந்த ராஜ்யம் அடையிறதுக்கு முன்னாடி அவர் செய்யற மிகப்பெரிய செயல் எது, ராவணனை அழிக்கிறது. ராவணனை அழிக்கிறது தான் ராமாயணமே. ராவணன் ஒருத்தன் இல்லைன்னா ராமாயணமே இல்லைன்றுவாங்க. ராமர் இல்லைன்னா ராமாயணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ராவணனை அழிக்கும்.
அப்ப ராவணனை அழிக்கக்கூடிய ஞானத்தை இந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ பிரம்மா வாய் வழியா ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். இவங்க தான் உண்மையிலேயே வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிராமணர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்கள் சொல்றது இப்ப இந்த கடைசி 100 வருஷம் தான் அவங்க உருவாகுறாங்க பிரம்மா வாய் வழியா நேரடியா. மற்ற பிராமண தர்மம் கர்ப்பத்தின் மூலமா தான் பிறகுறாங்க. இந்த ஞானத்தை கேட்டவொடனே அந்த நிச்சய புத்தி வரும்போது தான் பிராமணர்கள் ஆகுறீங்க. ஏன்னா வேதத்துல பிராமணர்கள்லாம் பிரம்மா வாய் வழியா பிறந்தவங்கன்னு இருக்கும். ஸோ அது நாம தான் பிராமணர்கள். இப்போ இந்த பிராமணர்களுக்கு தான் அனைத்து வேதங்களின் சாரம், அதாவது எந்த சாரம்ன்ற உண்மையில இருந்து இத்தனை வேதங்கள் கிளைகளாக தோன்றியதோ அந்த வேதத்தின் சாரத்தை இறைவன் சொல்றார். என்னது? உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க. ஆத்மாவின் தந்தை இறைவனை இதில் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். கலரில் செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற இறைவனை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஞானம். அதாவது இந்த இடத்துல இறைவன் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் இல்லையா, இந்த இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற இறைவனை நினைவு செய்யுங்க அப்படின்றது தான் அவருடைய ஞானம். ஸோ நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும், தேக உணர்வு போகும், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ராவனுடைய அனைத்து தலைகளும் துண்டு துண்டா போயிடும். அப்படி வென்றுட்டீங்க அப்படின்னா ஆத்மா அழியாதது இல்லையா. ஆனால் இந்த உலகம் அழிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு 3ஆம் உலக போருக்கு தயார் பண்றாங்களே, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப ஏன்னா நரகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் உருவாகும். அந்த டைம்ல ஆத்மா தற்காலிகமாக மீண்டும் ஆத்மாவின் உலகத்துக்கு போயிட்டு மீண்டும் இங்க பிறவி எடுக்கும்போது இந்த மாதிரி தேவதைகளாக பிறப்போம். இப்ப அந்த ராமாயணம் கதைக்கு வரலாம். வேதவதின்னு சொன்னாங்களே, வேதத்தை சொல்றவங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? ஒயிட் அண்ட் ஒயிட், பிரம்மகுமாரிகளுடைய யூனிஃபார்ம். ஸோ அது ஒருத்தரை குறிக்கக்கூடியது இல்லை. இங்க இருக்கிற பிரம்மகுமாரிகள் அனைவருமே வேதவதி தான். நம்ம கிட்ட அவன் எப்ப சாபம் வாங்குறான் இல்லையா? ஸோ சாபம் வாங்குற விஷயமெல்லாம் கிடையாது இங்க. எப்ப ராவணன் 3 உலகத்துக்கும் நான் அதிபதின்னு எப்ப சொல்லுவான் திமிரா? அவனுடைய ஆட்சி நடக்கும்போது தான். அவனுடைய ஆட்சி எங்க நடக்குது? இதே பூமியில தான் நடக்குது. ஆனா கடைசி 2500 வருஷம். ஸோ இதை ஒரு கல்பம் சொல்லுவோம் மொத்தமா. ஸோ கடைசி அரைக்கல்பம், முதல் அரைக்கல்பம் சொர்க்கம், அடுத்த அரைக்கல்பம் நரகம். ஸோ இந்த நரகம் தான் ராவனுடைய ராஜ்யம். இங்கே தான் சொல்றான், இது என்னுடைய ஆட்சி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா என்ன அர்த்தம்னா, ராவணன் ஒருத்தன் இல்லவே இல்லை. அந்த 5 விகாரங்கள் தான். அதாவது என்னுடையவனாக ஆகு. ஒவ்வொரு ஆத்மாவையும் கூப்பிட்றான். ஸோ காமத்தை காட்டி இழுக்கிறது, கோபத்தை காட்டி இழுக்கிறது, பேராசை, பற்று, இந்த உலகத்துல எவ்வளவு இருக்குது பாரு. இதே விஷயம் பைபிள்லயும் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். ரெண்டுத்தையும் படிச்சாலும் இந்த விஷயம் தான் பைபிள்ல இருக்குதுன்னு தெரியாது. பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசுவை சாத்தான், ஸோ இந்த ராவணன் தான் சைத்தான், சாத்தான் சொல்றது மாயான்னு சொல்றதெல்லாம். சாத்தான் இயேசுவை தூக்கிட்டு ஒரு பெரிய மலை உச்சத்துல வச்சு, உன் கண்ணுக்கு எதிர இருக்கிற அத்தனைக்கும் உனக்கு அதிபதி ஆக்குற, நீ என்னுடையவனா ஆயிடு அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்னென்னமோ காட்டி ஆசை காட்டிக்கிட்டே இருப்பான். கடைசியில இயேசு அப்பால போ சாத்தானே அப்படின்னு துரத்திட்டு, எனக்கு என் பிதா தான் முக்கியம்னு. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. வேதவதி சொல்றாங்க, நீ போ, நான் மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க இந்த சொர்க்கத்தின் முதல் ராஜா ராணி லக்ஷ்மி நாராயணன். இங்க இறைவன் லட்சியமா கொடுக்குறாரு. இந்த யோக பலத்தின் மூலமாக, யோகம்னாலே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனை ஒளிப்புலியா நினைவு செய்யறதான். ஸோ அதை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு சக்தி வர வர முதல் நம்பர் லக்ஷ்மி நாராயணனாக நீங்க வருவீங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 லக்ஷ்மி 8 நாராயணன் இருக்கிறாங்க. அதான் அஷ்டலக்ஷ்மின்றோம். அப்ப அஷ்டலக்ஷ்மினா 8 நாராயணனும் இருப்பாங்கல்ல. ஒரே நாராயணனா 8 பேரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருப்பாங்க. அப்ப ஸோ அதோடைய விரிவா நம்ம போக தேவையில்லை. இப்ப அப்ப பாத்தீங்கன்னா ஆண்கள் அனைவருக்கும் லட்சியம் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்கள் அனைவருக்கும் லட்சியம் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுதான். ஆனா இந்த லட்சியத்தை எங்க கொடுக்கிறாரு? ராவண ராஜ்யத்துல இறைவன் கொடுக்கிறார். அதுக்காக ராவணன் பல ரூபம் எடுத்து உங்களை மயக்க வருவான். மயங்கிடாதீங்க.
என் ஒருவனை நினைவு செய்யுங்க. ஸோ அதில் என்ன ஒரு சின்ன பிழைனா, மகாவிஷ்ணுவை நினைச்சு யோகம் பண்ணுறதா போட்டாங்க. ஸோ அதில் ஃபுல் தப்பு கிடையாது, பாதி தப்பு. என்ன பாதி தப்புனா, மகாவிஷ்ணுவாக நான் ஆகணும்ன்ற லட்சியத்தை முன்வைத்து சிவனை நினைக்கிறாங்க, ஒளிப்புள்ளியாக நினைவு செய்கிறாங்க. எதுக்கு நினைவு செய்கிறாங்க? மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணணும், அந்த லட்சியம். அதாவது நான் மகாராணி ஆகணும் அல்லது மகாராஜாவாக ஆகணுன்றதுக்காக இது சொல்கிறாங்க. ஸோ இதுதான். அப்போ பிரம்மாவுடைய புதல்வி வேதவதின்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ பிரம்மாவுடைய புதல்வினா பிரம்மா குமாரி தானே, பிரம்மாவுடைய குமாரி தானே. ஸோ பிரம்மா குமாரிகளுடைய நினைவாக அது உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரகசியம் நிறைய ராமாயணத்தில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வேதவதியுடைய ரகசியம் மட்டும் நாம் பார்த்துருக்குறோம். ஸோ இனி வரும் அடுத்த வீடியோக்களில் ராமாயணத்தில் உள்ள ஆன்மீக ரகசியங்கள் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்குது, அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதில் சில மனித பிழைகள் இருக்கும், அது என்ன அப்படின்றதையும் நாம் சொல்லுவோம். ஆனால் வீடியோ போடுற வரைக்கும்லாம் எங்களால் பொறுக்க முடியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறது? பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. இறைவன் நேரடியாக ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. brahmakumaris.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து பிரம்மகுமாரி சென்டர் மெயின் சென்டர் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ள ஃபோன் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற சின்ன சென்டர் இருக்கும். அது உங்களுக்கே தெரியாது, மஞ்சள் கலர் கொடி பறக்கும், சாதாரண வீட்டிலே நடக்கும். அந்த அட்ரஸ் கொடுப்பாங்க, அவசியம் போங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். வெளிநாடாக இருந்தால் brahmakumaris.org. ஸோ அதில் வெளிநாட்டு சென்டர் அட்ரஸ் இருக்கும். இது இல்லாமல் அதே கிளாஸ் நல்ல விளக்கமாக ஆன்லைன்லே படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய வசதி இருக்குது. அது BK சரவணகுமார் அப்படின்ற பேர், என்னுடைய பேர் தான். அது போட்டுட்டு தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். முரளி MURLI, ஏ போடாதீங்க. ஏ போட்டிங்கன்னா நடிகர் முரளியோடைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முரளி ஹிந்தி வார்த்தை அது. ஸோ தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா டேட் வைஸில் வரும். April 1, April 2 அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கும். 2 April, 3 April அப்படின்ட்டு. ஸோ அது அவசியம் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏன்னா அது வேறு சேனல், இந்த சேனல் கிடையாது. ஸோ அந்த சேனலோடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை அவசியம் பாருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ இந்த நடுவில் ரொம்ப நாள் கேப் விட்டுட்டேன். ஸோ அதனால் இனிமேல்ட்டு அது ரெகுலராக வரும். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆன்மீக ரகசியம் எல்லோருக்கும் தெரியணும் இல்லையா? எல்லோரையும் இங்கே நாம் பார்க்கணும் இல்லையா? துக்கத்திலிருந்து விடுவிக்கிறத நம்ம செய்கிற உண்மையான ஹெல்ப். ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அது ஒரு வேலை தான். ஆனால் 2500 வருடத்துக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வரதான் மிகப்பெரிய பாக்கியம். ஸோ அதனால் அவசியம் இந்த வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.